ஓம் நமோ நாராயணாய. இன்று நான் தங்களை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தின் 78வது பாகத்திற்கு வரவேற்கின்றேன். இதுவரை நடந்த 77 ஆடியோ பதிவுகளில் 384 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று அடுத்த 5 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ஓம் ஸ்ரீ வேதவியாசாய நமக. நமது பாரதத்தின் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் வேதங்களுக்கும் உபனிஷத்துகளுக்கும் காரணமுமான நமது குருவுமான ஸ்ரீ வேதவியாச பகவானை வணங்கி போற்றுகின்றேன். ஜராமரண மோக்ஷாய மாம் ஆஷ்ருத்ய யதந்தியே தே பிரம்மதத் விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மசாகிலம். முதுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர். திவ்யமான செயல்களை பற்றிய அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையில் பிரம்மனே என்று பகவான் உரைக்கின்றான். அப்படி பகவானிடத்திலே சிறந்த பக்தியை வேண்டி பிரார்த்திக்கின்றேன். இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக தங்களுக்கு அநேக நமஸ்காரங்களை செய்து தங்களுடைய ஆசிகளை பெற்று பகவத் சங்கல்பத்தின் மூலமாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் என்ற கருவியின் வாயிலாக இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் துவங்கப்பட உள்ளது. ஓம் நமோ நாராயணாய. விவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தானஸ்தானதோ துருவக. விவசாய என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகையில் ஞானஸ்வரூபியாக இருப்பவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகையில் உறுதியான தன்மை அல்லது வடிவம் உடையவர் என்றுரைக்கின்றார். ஞானஸ்வரூபம் ஆக இருப்பவர் என்பதற்கு உதாரணமாக நாம் திருவகீந்திரபுர க்ஷேத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். திருவகீந்திர க்ஷேத்திரம், திருவகீந்திரபுரம் என்பது தமிழகத்திலே கடலூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்றது. அதாவது அகீந்திர க்ஷேத்திரம் என்று முதலில் கூறி வந்தார்கள். சேஷனால் உருவாக்கப்பட்ட காரணத்தினாலே அந்த க்ஷேத்திரம் அகீந்திர க்ஷேத்திரம் என்றும் பிற்காலத்திலே திருவகீந்திர க்ஷேத்திரம் திருவகீந்திரபுரம் என்றும் பெயராயிற்று என்றும் கூறுவர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானது இந்த திருவகீந்திரபுரம் திவ்யக்ஷேத்திரம். இங்கே மூலவர் தேவநாத பெருமாள் அற்புதமாக காட்சியளிக்கின்றார். அவருக்கு தெய்வநாயக பெருமாள் என்று மற்றொன்று பெயரும் இருக்கின்றது. இந்த தேவநாத பெருமாள் இங்கே நின்ற திருக்கோலத்திலே அற்புதமாக காட்சியளிக்கின்றார். ஹேமாம்புஜ வல்லி தாயாரின் பெயர். இங்கே உற்சவமூர்த்தியாக மூவராகிய ஒருவன் என்று பெயர் உற்சவமூர்த்திக்கு. காரணம் யாது எனில், அதாவது ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடைபெற்ற பொழுது பரமசிவனாருக்கு பகவான் தம்மையே 3ஆக காட்டினார். அதாவது ருத்ரனாகவும் விஷ்ணுவாகவும் பிரம்மனாகவும் 3ஆக பிரித்து பரமசிவனாருக்கு தரிசனமளித்தார் பகவான். அந்த காரணத்தினாலே இங்கே உள்ள உற்சவருக்கு மூவராகிய ஒருவன் என்று பெயர். அதை கண்டு மனமகிழ்ந்த பரமசிவனார் பகவானிடத்திலே அந்த க்ஷேத்திரத்திலே இருந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டிய காரணத்தினாலே அங்கே பகவான் வீற்றிருக்கின்றார். இந்த விஷயங்களை திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே குறிப்பிடுகின்றார். அப்படி திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற தலம் இது. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான தலத்தை பற்றி மேலும் தகவல் இருக்கின்றது. என்ன எனில், அதாவது ஒரு சமயம் பகவான் இந்த தேவாசுர போர் முடிந்த பிறகு அவனுக்கு தாகம் ஏற்பட்டது. அப்படி தாகம் ஏற்பட்ட பொழுது அவன் சேஷனிடத்திலும் கருடனிடத்திலும் தண்ணீர் கொண்டு வந்து தரும்படி கேட்டான். அப்பொழுது கருடன் வைகுண்டத்திற்கு சென்று விரஜாரதியை கொண்டு வருகின்றேன் என்று சென்று விட்டான். சேஷன் அங்கே தன்னுடைய வாளால் அடித்து ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினான். அந்த தீர்த்தத்தை தந்து பகவானின் தாகத்தை போக்கினான். அந்த தீர்த்தமே இன்றளவும் அந்த கோயிலிலே சேஷ தீர்த்தம் என்று வழங்கப்படுகின்றது. பிறகு வெகு நேரம் கழித்து கருடன் வந்தான். அவன் விரஜா நதியில் இருந்த தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்தான். வழியிலே வரும்பொழுது ஒரு
முனிவருக்கு அவனால் தொல்லை ஏற்பட்ட காரணத்தினாலே முனிவர் அவனுக்கு ஒரு சாபத்தை தந்து விட்டார். ஆகையினாலே அந்த தீர்த்தமானது அங்கே இந்த திருவகீந்திரபுரத்திலே கெடில நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதாவது பெருமளவு மழைக்காலத்திலே அது ஒரு செம்மண் கலந்த நிறத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். அது அந்த ரிஷியின் சாபத்தினால். இருந்தாலும் கருடனுடைய முயற்சி வீண் போகக்கூடாது என்ற காரணத்தினாலே அந்த தீர்த்தத்தை பகவான் உற்சவ காலத்திலே அந்த கெடில நதிக்கு வந்து அந்த தீர்த்தத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இன்றளவும் பகவான் இப்படி அற்புதமாக அங்கே காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். இந்த தேவநாத பெருமாள் திருக்கோயிலுக்கு எதிராகவே முன்பாகவே சில அடி தொலைவிலே ஒரு மலை இருக்கின்றது. அந்த மலைக்கு ஔஷதகிரி என்று பெயர். அற்புதமான மலை ஔஷதகிரி. அந்த ஔஷதகிரி எப்படி அங்கே வந்தது எனில், முற்காலத்திலே சஞ்சீவினி மலையை அனுமன் எடுத்து சென்ற பொழுது அதிலிருந்து ஒரு சிறு பகுதியானது கீழே விழுந்து விட்டது. அந்த மலைதான் ஔஷதகிரி என்று வழங்கப்படுகின்றது. அந்த ஔஷதகிரியிலே வேதாந்த தேசிகர் பல ஆண்டு காலம் இருந்து வந்தார். அந்த பகுதியிலே இருந்து வேதாந்த தேசிகர் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு பிறகு வந்த ஆச்சாரியார்களுள் மிகச்சிறந்த ஆச்சாரியாராக கருதப்படுகின்றார். அனைத்து வித கலைகளிலும் சாஸ்திரங்களிலும் கவிதை திறத்திலும் பாண்டித்யம் பெற்றவர். எல்லா விதமான ஞானத்தையும் பெற்றவர் வேதாந்த தேசிகர். மிகச்சிறப்பானவர் மகான். அந்த வேதாந்த தேசிகர் இந்த இடத்திலே இங்கு இருந்து 40 ஆண்டுகள் பகவானுக்கு சேவை செய்தார். அவர் கருடனை நோக்கி அற்புதமாக தவம் இருந்த காரணத்தினாலே கருடன் அவருக்கு தரிசனம் செய்து அவருக்கு ஹயக்ரீவர் விக்கிரகத்தை அளித்தார். அப்படி பெற்ற அந்த ஹயக்ரீவர் விக்கிரகத்தை தான் இந்த ஔஷதகிரியின் மீது ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அங்கே நிறுவி லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவிலாக அங்கே அற்புதமாக விளங்கி வருகின்றது. இந்த வேதாந்த தேசிகர் ஏராளமான கிரந்தங்களை ஏற்றிருக்கின்றார். அந்த திருவகீந்திரபுர க்ஷேத்திரமே ஸ்ரீ வைஷ்ணவத்திலே வடகலை சம்பிரதாயத்தை அவரே துவக்கினார். முதல் குருவாக இருந்து அப்படி அந்த க்ஷேத்திரமானது மிக விசேஷமானது. அதற்கு காரணம் இந்த ஸ்ரீ வேதாந்த தேசிகர். அப்படி இங்கே ஹயக்ரீவர் வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். சிறந்த கல்வி வேண்டும் என்பவர்கள் எல்லாம் வந்து ஹயக்ரீவரை தரிசனம் செய்கின்றனர். அதேபோல் பேசாத குழந்தைகள் அங்கே வந்து வேண்டிக் கொள்கின்றன. அந்த குழந்தைகள் பேச வேண்டும் என்று. அதேபோல் ஞானத்தை பெற வேண்டுமெனில் இந்த ஹயக்ரீவரை வந்து வணங்க வேண்டும். ஏனெனில் ஹயக்ரீவர் ஞானத்திற்கு அதிபதியானவர், கல்விக்கு அதிபதியானவர். அப்படி இந்த வேதாந்த தேசிகர் ஏராளமான கிரந்தங்களை ஏற்றியிருக்கின்றார். ஹயக்ரீவர் ஸ்தோத்திரத்தையும் ஏற்றியிருக்கின்றார். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மஹே என்று துவங்கும் அந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் அற்புதமானது. அதை கூறி பாராயணம் செய்து நாம் இந்த ஹயக்ரீவ பெருமானை வணங்கினால் கண்டிப்பாக நமக்கும் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும், ஞானம் கிடைக்கப் பெறுவோம். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான க்ஷேத்திரத்திலே இந்த சேஷதீர்த்தம் இருக்கின்றதல்லவா, இந்த திருக்கோயில் தேவநாத பெருமாள் திருக்கோவிலிலே நாகனுக்கு புற்றிலே பால் ஊற்றப்படுவதில்லை. அதற்கு பதிலாக பாலை கொண்டு வந்து சேஷ தீர்த்தத்திலே ஊற்றக்கூடிய முறை இங்கே பின்பற்றப்படுகின்றது. இந்த திருக்கோயிலானது பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள், சிங்களர்கள் போன்ற மன்னர்களால் பல முறையில் திருப்பணி செய்யப்பட்டு இந்த கோயிலுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றனர். இந்த கோயிலிலே ஏராளமான திருப்பணிகள், அதாவது உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மிகச்சிறந்த உற்சவமாக கருதப்படுவது சித்திரை மாதத்திலே நடக்கக்கூடிய தேர் திருவிழா இங்கே மிகச்சிறப்பானதாக கொண்டாடப்படுகின்றது. அதேபோல் இந்த கோயிலின் விமானமானது சுத்த சத்வ விமானம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த விமானத்திலே கர்ப்ப கிரகத்திற்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய இந்த விமானத்திலே விஷ்ணுவானவர் கிழக்கு நோக்கி இருக்கின்றார். தட்சிணாமூர்த்தி பரமசிவனார் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி இருக்கின்றார். நரசிம்மர் மேற்கு நோக்கி இருக்கின்றார். பிரமன் வடக்கு நோக்கி இருக்கின்றார். 5 நிலை கோபுரத்தை கொண்ட திருக்கோயில், 3 பிரகாரங்கள், கணேசன், ராமன், ராஜகோபாலன், ஆண்டாள்
மற்றும் இந்த சுவாமி தேசிகன் வேதாந்த தேசிகனுக்கும் தனித்தனி சந்நிதிகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஞானத்தை தரக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரமாக இந்த திருவகீந்திரபுர க்ஷேத்திரம் அமைந்திருக்கின்றது. அப்படி ஞானஸ்வரூபியாக இருக்கக்கூடிய இந்த திருவகீந்திரபுர ஹயக்ரீவரை வணங்கி, தேவநாத பெருமாளை வணங்கி, விவசாய என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். வியவஸ்தானக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகையில் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகையில் அசுரர்களுக்கு விரோதமாக இருப்பவர் என்றுரைக்கின்றார். எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவர் என்பதற்கு உதாரணமாக நாம் மலையின் கதையை எடுத்துக்கொள்வோம். அதாவது அந்த அக்காலத்திலே எனில் முதல் யுகத்திலே மலைகளுக்கு பறக்கும் சக்தி இருந்து வந்தது. மலைகளுக்கெல்லாம் இறக்கைகள் இருந்தது, பறக்கும் சக்தியும் இருந்தது. அப்படி அந்த மலைகள் எல்லாம் பறந்து கொண்டு ஏதோ ஒரு இடத்திலே வந்து அமர்ந்துவிடும். அப்படி அமரும் பொழுது அங்குள்ள மக்கள் எல்லாம் மாண்டு விடுவர். யாகங்கள் நடைபெற்று கொண்டிருந்தால் யாகங்களும் அப்படியே நின்று போய்விடும். அங்குள்ளவர்கள் எல்லாம் இறந்து விடுவர். இப்படி பலருக்கும் தொல்லை ஏற்பட்டு வந்த காரணத்தினாலே, அதே சமயம் இந்திரனுக்கு தரக்கூடிய அவிர்வாகம், யாகத்தின் மூலம் தரக்கூடிய அவிர்வாகம் கிடைக்காமல் போயிற்று இந்த மலைகளின் காரணத்தினாலே. ஆகையினாலே அந்த முதல் யுகத்திலே இந்திரன் மலைகளின் இறக்கைகளை வெட்டிவிட்டான். அதன் பிறகு மலைகள் பறக்கவில்லை. அதில் மைனாக பர்வதம் மட்டும் விதிவிலக்காக இருந்தது. அது வாயுடன் சகரன் புகுந்து சமுத்திரத்திலே இருந்து வந்தது. அப்படி இருந்த காலகட்டத்திலே ஒரு சமயம், அந்த காலகட்டத்திலே மலைகள் வளர்ந்த கதையும் இருக்கின்றது. இப்பொழுது நாம் ஒரு கோவர்த்தனகிரியை இங்கே எடுத்துக்கொள்வோம். கோகுலத்திலே கிருஷ்ணன் சிறு குழந்தையாக இருந்த பொழுது அங்கே இந்திர விழா நடைபெறுவதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. கிருஷ்ணன் இந்திர விழா வேண்டாம் என்று தடுத்து விட்டான். இந்திர விழா தேவையில்லை, இந்த கோவர்த்தனகிரி இருக்கின்றதல்லவா, இந்த கோவர்த்தனகிரியே நமக்கு எல்லாவற்றையும் அளிக்கின்றது. நம் பசுக்களுக்கெல்லாம் புற்கள் போன்ற தாவரங்களை தருகின்றன. எத்தனையோ விதமான மருந்து பொருட்கள் எல்லாம் இந்த காட்டிலிருந்து கிடைக்கின்றது. மிகச்சிறப்பான இந்த கோவர்த்தனகிரிக்கு நாம் பூஜை செய்யலாம் என்று அந்த குழந்தை கிருஷ்ணன் கூறிவிட்டான். ஆகையினாலே அந்த இந்திரனுக்கு பூஜை நிறுத்தப்பட்டு விட்டது. இதனால் கோபம் கொண்ட இந்திரன் வருணனை அழைத்து கோகுலத்திலே மழை பெய்வித்தான். மழை பெய்வித்து அதை அழிக்கும்படி கட்டளையிட்டான். வருணனும் மிக பயங்கரமாக மழையை பொழிவித்தான். அங்குள்ள மக்களையும் ஆடு மாடுகளை எல்லாம் காப்பதற்காக, யாதவர்களையும் கோபியர்களை எல்லாம் காப்பதற்காக கிருஷ்ணன் தன்னுடைய சுண்டு விரலால் அந்த கோவர்த்தனகிரியை தூக்கி அதற்கு அடியிலே இவர்களை எல்லாம் இருத்தினான். அப்படி அந்த பெருமழையிலிருந்து இவர்களை எல்லாம் காப்பாற்றினான் கிருஷ்ணன். அப்படி இருந்த பொழுது, அந்த மலைக்கடியில் இருந்தபோது குழந்தைகள் எல்லாம் ஆரவாரமாக ஆடி பாடி மகிழ்ந்து சிரித்து மகிழ்ந்தனர். அதே சமயத்திலே அந்த கோவர்த்தனகிரியும் நகைத்தது. அதை கண்ட கிருஷ்ணன் கேட்டான் கோவர்த்தனகிரியிடம், உனக்கு எதற்கு சிரிப்பு, எதற்காக சிரிக்கின்றாய்? என் விரல் வலிக்கும் என்ற எண்ணம் வருத்தம் உனக்கு இல்லையா என்று கிருஷ்ணன் அந்த கோவர்த்தனகிரியை பார்த்து கேட்டான். அப்பொழுது கோவர்த்தனகிரி கூறியது, வலியா உனக்கா? உலகம் முழுவதையும் தாங்கக்கூடியவன் நீ. வராக அவதாரத்திலே பூமி முழுவதையுமே தாங்கி கடலிலிருந்து மேலே கொண்டு வந்தவன் தானே நீ. உன்னை நம்பினால் உலகம் உயரும், மேலே வரும் தானே உண்மை. உன்னை சரணடைந்தவர்களை எல்லாம் காக்கக்கூடியவன் அல்லவா நீ. உனக்கு வலிக்கக்கூடிய நியாயமில்லையே. அது மட்டுமல்ல, என்னை நானே உனக்காக சற்று லேசாக்கி கொண்டு விட்டேன், அது தெரியுமா என்று அந்த கோவர்த்தனகிரி கூறியது. அப்பொழுது அங்கே இருந்த மக்கள் எல்லாம், இந்த மக்களுக்கு கிருஷ்ணனும் கோவர்த்தனகிரிக்கும் நடைபெற்ற அந்த சம்பாஷணை மற்றவர்களுக்கு எல்லாம் தெரியாது. அதுதான் கிருஷ்ணனின் மாயையானது. அது மட்டுமல்ல, அந்த கோவர்த்தனகிரி கூறியது மேலும், இங்கு உன் அருளினாலே உன்னை சரணடைந்து இருக்கக்கூடிய இந்த அனைத்து விதமான இந்த யாதவர்கள், இந்த கோபியர்கள்,
அது மட்டுமல்ல, இந்த மக்கள் தவிர இந்த பசுக்கள், ஆடுகள், அனைத்து ஜீவராசிகளும் தம்முடைய முன்வினை பயனை இழந்து விட்டன. முன்வினை பயன் ஒன்றுமே கிடையாது. இதற்கு பிறகு அவைகளுக்கெல்லாம் பிறவி கிடையாது. அவ்வளவு சிறப்பான அருள், உன்னுடைய அருள் இவர்களுக்கெல்லாம் கிடைத்து விட்டது என்று கோவர்தனகிரி கூறியது. அதற்கு கிருஷ்ணன் கூறினான், முன்ஜென்மம் பற்றி பேசுகிறாயே, இது துவாபரா யுகம். நீ திரேதா யுகத்திலே யாராக இருந்தாய் என்று உனக்கு நினைவுள்ளதா என்று கேட்ட பொழுது மலை யோசனை செய்து கூறியது, எனக்கு நினைவிருக்கின்றது. திரேதா யுகத்திலே ராமாயண காலத்திலே சேது பந்தனம் அமைக்கப்பட்டிருந்த பொழுது சேது பந்தனத்திற்காக ஆஞ்சநேயர் வடக்கிலிருந்து ஒரு பெரும் மலைத்தொடர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே மலை கூட்டத்தின் இடையே இருந்த சுமேரு என்ற மலையும் கையில் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். ஆனால் ஆகாசத்திலிருந்து அனுமன் பார்த்த பொழுது சேதுபந்தனம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அதை அறிந்து கொண்டவர் அந்த மலையை அதே இடத்தில் வைத்து விட்டார். உடனே சுமேருவான அந்த சுமேரு மலையானது வருந்தி கூறியது, பிரபு, என் உற்றார் சுற்றம் உறவினர் சொந்தம் அண்ணன் தம்பி அனைவரும் சேதுபந்தனத்திற்கு பயன்படுகின்றனர். நானும் அதற்கு பயன்படுவேன் என்று மிக மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இப்படி பாதி வழியிலே என்னை வைத்து விட்டீர்களே, நான் பயன்படவில்லையே என்று வருந்தி ஆஞ்சநேயரிடம் அனுமனிடம் கூறியது. அப்பொழுது இந்த விஷயத்தை அனுமன் ராமனிடத்திலே சென்று கூறிய பொழுது ராமன் கூறினான், அந்த மலையிடத்திலே கூறு, நீ சென்று அடுத்த ஜென்மத்தில் நீ பகவானுக்கு பயன்படுவாய், காலம் கனிந்து வரும், காத்திரு என்று கூறு என்று கூறி அனுப்பினார். ஆஞ்சநேயரும் அப்படியே வந்து அந்த சுமேருவிடம் கூறினார். இதைத்தான் அந்த கோவர்தனகிரி கூறியது. அப்படி முன்ஜென்மத்திலே நான் சுமேருவாக இருந்தேன், அப்படி ராமபிரான் அளித்த வாக்கின்படி இப்பொழுது நான் கோவர்தனகிரியாக இங்கே வந்து இருக்கின்றேன் என்று கூறியது. அப்படி சம்பாஷணை நடைபெற்றது. பிறகு 7 நாட்களுக்கு பிறகு இந்திரன் பணிந்தான். அவனால் எதுவும் முடியவில்லை என்று அவன் பகவானிடத்திலே பணிந்தான். பணிந்துவிட்டு இந்திரலோகம் சென்று விட்டான். அப்படி மழை நின்றவுடன் இந்த யாதவர்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்றனர். கோவர்தனகிரியை பகவான் கீழே வைத்தார். அப்பொழுது அந்த மலை பகவானை பார்த்து கேட்டது, உனக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்ததற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று அந்த மலை கூறியது. அப்பொழுது கிருஷ்ணன் கூறினான், மலையே, நீ எனக்கு சேவை செய்தாயா? நான் அல்லவா உன்னை 7 நாள் தூக்கி கொண்டு இருந்தேன், நான் அல்லவா உனக்கு சேவை செய்தேன் என்று கூறினான் கிருஷ்ணன். உடனே கோவர்தனகிரி கூறியது, அபச்சாரம் என்று கூறியது, வார்த்தைகளை மாற்றி பேசுகிறாயே கண்ணா, நீ திருட்டு கண்ணன் ஆயிற்றே, நீ மாற்றி மாற்றி பேசுவாய், ஆனால் நீ எதை கூறினாலும் உலகம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கும் என்று கூறிவிட்டு, பரவாயில்லை, நீயே சேவை செய்தாக இருக்கட்டும், ஆனால் அடுத்து வரும் கலியுகத்திலாவது நான் உனக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எனக்கு கொடு என்று கோவர்தனகிரி கூறியது. அப்பொழுது கண்ணன் மலையை கனிவுடன் பார்த்தான். நான் உன்னை 7 நாட்கள் தூக்கி கொண்டிருந்தேன், நீ எனக்காக உன்னை லகுவாக்கி லேசாக்கி கொண்டிருக்கின்றாய். ஆகையினாலே அடுத்த யுகமான கலியுகத்திலே நீ 7 மலையாகி, 7 நாட்கள் நான் உன்னை தாங்கிய காரணத்தினாலே நீ 7 மலையாகி என்னை தாங்குவாயாக. நான் ஸ்ரீனிவாசனாக உன்மேல் கோயில் கொள்வேன். மலையப்பன் என்று மக்கள் என்னை வணங்குவார்கள். அந்த இடம் திருப்பதி என்று அழைக்கப்படும். திருப்பதியின் மேல் நான் தங்கியிருப்பேன். என்னை காண வரும் பக்தர்களுக்கெல்லாம் நான் அருள்பாலிப்பேன். உன்மேல் ஏறித்தான் பக்தர்கள் எல்லாம் வருவார்கள் என்று கூறினார். அப்படி திருப்பதியில் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் எல்லா விதமான நலன்களையும் செல்வங்களையும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மாறி வழங்குவதாக கிருஷ்ணன் கூறினான் கோவர்தனகிரியிடத்திலே. அப்படி இந்த மலையானது 3 பிறவியாக, திரேதாயுகத்திலே சுமேருவாகவும், துவாபராயுகத்திலே கோவர்தனகிரியாகவும், கலியுகத்திலே 7 மலையாகவும் பகவானிடத்திலே வரம் பெற்று பகவானுடைய அருளை பெற்றது. அப்படி பகவானே அனைத்தையும் தாங்குகின்றான். இருந்தாலும் பகவானை தாங்குவது போல் தோற்றத்தை அவன் ஏற்படுத்துகின்றான். உண்மையிலே அனைத்தையும் தாங்கக்கூடியவன் யார்? பகவான் தான். அப்படி எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி யவஸ்தானக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். சம்ஸ்தானக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகில் உயர்ந்த ஸ்தானத்தை உடையவர் என்றுரைக்கின்றார். பராசர பட்டர் அருளுகில் எல்லாம் தம்மிடத்தில் முடிவுறும்படி இருப்பவர் என்றுரைக்கின்றார்.
அதற்கடுத்ததாக ஸ்தானதக. ஸ்தானதக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் துருவன் முதலியவருக்கு அவரவர் கர்மத்திற்கேற்ப ஸ்தானத்தை கொடுப்பவர் என்றுரைக்கின்றார். சத்யசத்த தீர்த்தர் அருளுகையில் பக்தர்களுக்கு வைகுண்டம் முதலிய ஸ்தானம் தருபவர் என்றுரைக்கின்றார். பக்தர்களுக்கு வைகுண்டம் முதலிய ஸ்தானம் தருபவர் என்பதற்கு உதாரணமாக நாம் விஜயதாசரை எடுத்துக்கொள்வோம். விஜயதாசர் என்பவர் ஹரிதாசர்களின் வரிசையிலே வந்தவர் விஜயதாசர். இந்த விஜயதாசர் அற்புதமான ஒரு மகான். இவர் கர்நாடக தேசத்திலே உள்ள ராய்ச்சூர் மாவட்டத்திலே சீகல பர்வி என்ற ஒரு கிராமத்திலே ஸ்ரீனிவாசன் மற்றும் கூசம்மா ஆகிய தம்பதியினருக்கு தாசப்பா என்ற பெயருடன் மகனாக பிறந்தார். மிக ஏழ்மையான குடும்பம். அப்படி இவர் வேத சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுணர்ந்தார். இந்த தாசப்பர் 16 வருடங்கள் கழித்து 16 பிராயங்கள் இருந்த பொழுது இவர் காசிக்கு சென்று விட்டார். காசிக்கு சென்று சில காலம் அங்கே தங்கியிருந்து அங்கும் பல சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுணர்ந்து சிறந்த பண்டிதராக திரும்ப வந்தார். திரும்ப தன்னுடைய கிராமத்திற்கு வந்தவர் அங்கே அரளம்மா என்ற ஒரு பெண்ணை மணந்து கொண்டார். அங்கே மணந்து கொண்டு சில காலம் தங்கியிருந்தார். பிறகு இவருடைய தந்தை இறந்த பின்பு மீண்டும் காசியை நோக்கி சென்று விட்டார். இவர் எப்பொழுதும் ஹரிஸ்மரணையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார். அப்படி ஹரிஸ்மரணையிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது காசி கஷேத்திரத்திலே ஒரு நாள் புரந்தரதாசர் இவருடைய கனவினிலே வந்தார். வந்து இவருடைய நாக்கினிலே விஜய என்று எழுத்துக்களை எழுதினார். அது மட்டுமல்ல, இவருக்கு அருகிலே ஒரு தம்பூராவையும் வைத்துவிட்டு சென்றார். இவர் கண் விழித்து பார்த்த பொழுது அருகிலே ஒரு தம்பூரா இருந்தது. அதேபோல் இவருக்கு வியாசரின் தரிசனமும் கிட்டியது. அப்படி வியாச தரிசனமும் கிடைத்தது, புரந்தரதாசரின் அருளும் கிடைத்தது. ஆகையினாலே அதன் பிறகு அவர் பேசுவதெல்லாம் பாடலாகிவிட்டது. அவர் ஏராளமான பாடல்களை இயற்றினார். பகவானை போற்றி கன்னட இலக்கியத்திலே மிகச்சிறந்தவராக, சிறந்த தாசர்களில் ஒருவராக திகழ்ந்தார். கன்னட மொழியிலே ஏராளமான பாடல்களை இயற்றியிருக்கின்றார். அதாவது ஏறத்தாழ 25,000 பாடல்களை இயற்றியிருக்கின்றார். பகவானை பற்றி பாடியிருக்கின்றார். அப்பேற்பட்ட சிறந்தவர் இந்த தாசப்பனாக இருந்த பிறகு விஜயதாசர் என்ற பெயர் பெற்றார். இந்த விஜயதாசர் பாடிக்கொண்டே சென்று கொண்டிருப்பார். இவர் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கின்றார். அதில் ஒரு சில அற்புதங்களை பார்ப்போம். கல்லூர் என்ற கிராமத்திலே இவர் சுப்பண்ணாச்சார் என்ற ஒருவர் வீட்டிற்கு சென்றார். அவருடைய வீட்டிலே அது சமயம் நியாய சுதா என்று வழங்கக்கூடிய ஸ்ரீமன் மத்வாச்சாரியாரின் சிறந்த கிரந்தமானது, அந்த கிரந்தத்திலே மிக கற்றுத்தேர்ந்த மிகச்சிறந்த பண்டிதராக இருந்தவர் அந்த சுப்பண்ணாச்சார். ஆனால் அந்த சுப்பண்ணாச்சாருக்கு இந்த விஜயதாசரின் மீது பொறாமை. இவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருக்கு ஏளனம் செய்து கொண்டிருப்பார். இவருடைய தாயின் பெயர் கூசம்மா. ஆகையினாலே இவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் கூசமகதாசா, கூசனின் மகன் தாசனே என்று கூசலின் மகன் தாசனே என்ற முறையிலே கூசமகதாசா என்று இவரை ஏளனம் செய்து கொண்டே இருப்பார். ஆனால் அதை பற்றி இவர் பொருட்படுத்த மாட்டார். இவர் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பார். அப்படி அவர் வீட்டிலே அந்த சுதா மங்களம் என்ற ஒரு நிகழ்ச்சி, அந்த மத்வாச்சாரியாரின் கிரந்தத்தை போற்றி அங்கே ஒரு அற்புதமான ஒரு விழா எடுக்கப்பட்டது. அந்த விழா சமயத்திலே வந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இனிப்பு தயாரிக்க வேண்டும் என்று ஏராளமான இனிப்புகள், ஆயிரக்கணக்கான இனிப்புகள் செய்வதற்கு ஒரு ஆளை நியமித்திருந்தார் அந்த சுப்பண்ணாச்சார். ஆனால் அந்த சமையல்காரர் வரவில்லை அன்று, ஏதோ ஒரு காரணத்தினாலே. இந்த விஷயத்தை தம்முடைய ஞான திருஷ்டியினால் விஜயதாசர் உணர்ந்தார். என்ன இருந்தாலும் இந்த பகவானுக்காக எடுக்கப்படும் இந்த வைபவம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கருதி அவர் தன்னுடைய உருவத்தை மாற்றி அந்த சமையற்காரரின் உருவத்திலே சென்றார். சென்றவர் அங்கே
அங்கு என்ன அந்த பதார்த்தங்கள் தயாரிக்க வேண்டுமோ அந்த பதார்த்தங்களை எல்லாம் பொறுமையாக தயார் செய்து வைத்துவிட்டு மீண்டும் விஜயதாசனாக மாறி அந்த சுப்பண்ணாச்சாருடைய அந்த சபையிலே அவருடைய வீட்டிலே பண்டிதர்கள் அமர்ந்த இடத்திலே போய் இவரும் அமர்ந்து கொண்டு அந்த ஸ்ரீமன் மத்வாச்சாரியாரின் நியாயசுதாவிலிருந்து ஒரு வாக்கியம் தாங்கள் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டார். ஆனால் அந்த சுப்பண்ணாச்சாரோ இந்த தாசரை துச்சமாக மதித்து ஏளனம் செய்து உங்களுக்கு அதை கேட்க என்ன தகுதி உள்ளது என்று கூறிவிட்டார். அப்பொழுது தாசர் கூறினார், எனக்கு வியாசர் அருள் புரிந்துள்ளார், வியாச பகவான் வேதவியாசர் அருள் புரிந்திருக்கின்றார் என்று கூறினார். ஆனாலும் அதை அவர் ஏற்கவில்லை. அப்பொழுது இவர் பார்த்தார், விஜயதாசர் இவரிடத்திலே கூறி பிரயோஜனமில்லை என்று எழுந்தவர் அங்கே சமையலுக்கு வந்தவர் ஒரு நீர் சுமக்கக்கூடிய ஒருவரை அழைத்தார். சபை நடுவே அவரை நிறுத்தி அவரிடத்திலே சாஸ்திரம் சம்பந்தமான கேள்விகளை கேட்க அந்த நபர் எனக்கு தெரியாது, ஏதும் தெரியாது என்று கூறிவிட்டார். அவருக்கு தெரிந்ததெல்லாம் தண்ணீர் சுமப்பதுதான், அவருக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது என்று கூறிவிட்டார். உடனே விஜயதாசர் அவர் தலை மீது மந்திராட்சரத்தை போட்டு அவர் கையை தன்னுடைய கையில் பிடித்து கொண்டார். இப்பொழுது நீ இந்த நியாயசுதா கிரந்தத்திற்கு பொழிப்புரை செய்ய வேண்டும், உரை நீ நிகழ்த்த வேண்டும் என்று கூற அந்த தண்ணீர் எடுத்து செல்லக்கூடிய அந்த நபர் மிகச் சரமாரியாக சமஸ்கிருதத்திலே பொழிப்புரைகளை சரமாரியாக கூற துவங்கினார். அதை கேட்ட அனைவரும் வியந்தனர். அப்பொழுது திடீரென்று விஜயதாசர் தன்னுடைய கையை அவருடைய கையிலிருந்து விடுவித்து கொண்டவுடன் அவன் முன்போல் மூடனாகிவிட்டான். அவனுக்கு என்ன கூறுவது என்ன என்ற விஷயமே தெரியவில்லை. இதையெல்லாம் கண்ட அந்த சுப்பண்ணாச்சார் புரிந்து கொண்டார், தாசரின் மகிமையை தெரிந்து கொண்டார். இவரிடத்திலே சரண் புகுந்தார். அப்படி அந்த அவருக்கும் இவர் அருள்பாலித்து அவருக்கு வியாசவிட்டலை என்னும் அங்கிதத்தை கொடுத்து இதை கொண்டு நீங்கள் பாடல்களை எழுதலாம் என்று கூறினார். அந்த சுப்பண்ணாச்சாரே பிறகு விஜயதாசரை போற்றி விஜய கவச ஸ்தோத்திரம் என்ற ஒரு ஸ்தோத்திரமாலை உருவாக்கினார். அப்படி இவர் பல அற்புதங்களை செய்திருக்கின்றார். ஒரு சமயம் இவர் திருப்பதி சென்ற பொழுது பிரம்மோற்சவ சமயம். அப்பொழுது அங்கே ஏராளமான கூட்டம். தாசர் திருப்பதியிலே தங்கியிருந்தார். கூட்டத்தின் காரணமாக 7 நாட்கள் ஆகியும் அவரால் மூலவரை தரிசிக்க இயலவில்லை. மறுநாள் ரதோத்சவம் அன்று சிஷ்யர்கள் எல்லாம் உற்சவமூர்த்தியை தரிசிக்க அவளோடு இருந்தனர். தியானத்தில் இருந்த தாசர் ரதம் புறப்பட்டு விட்டதா என கேட்டார். சிஷ்யர்கள் ஆமாம் என்று கூற அவர் ஒரு துண்டு சீட்டிலே எழுதி கொடுத்தார். அதை ரதத்தின் முன் வைத்து வாருங்கள் என்று கூறினார். அப்படியே செய்யப்பட்டது. அந்த கடிதத்திலே அந்த துண்டு சீட்டிலே அவர் என்ன எழுதியிருந்தார் எனில், ஐஸ்வர்யத்தின் உச்சத்தில் இருக்கும் நீ சூழலில் என்னை மறந்து விட்டாய், நீதான் சர்வோத்தமன் என்று கூற நான் தான் வர வேண்டும் என எழுதி சிஷ்யரிடம் கொடுத்து அனுப்பினார். சிஷ்யர்களும் அதை ரதத்தின் முன் போட ரதம் நின்று விட்டது. அதன் பிறகு ரதம் நகரவே இல்லை. எவ்வளவுதான் இழுத்தும் என்ன முயற்சி செய்தாலும் நகரவில்லை. அப்பொழுது அங்கிருந்து ஒரு சிறுவனின் மீது பகவான் ஆவேசம் செய்து என் தாசனை அழைத்து வந்தால் நான் நகருவேன் வருவேன் என்று கூற அனைவரும் தாசரை தேடி வந்து அழைத்தனர். அப்படி விஜயதாசர் அங்கே வந்து தனது பாடலால் பகவானை பிரார்த்திக்க ரதம் புறப்பட்டு சென்றது. அப்படி இந்த விஜயதாசர் வம்சத்தினர் இன்றளவும் ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்திலே சிப்பகிரி பாஸ்கர கஷேத்திரம் என்று அழைக்கக்கூடிய அந்த சிப்பகிரியிலே விஜயதாசர் ஆராதனை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். அப்படி இவர் ஏராளமான விஷயங்களை எல்லாம் அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கின்றார். இவர் தன்னுடைய அந்திம காலத்திலே இவர் அந்த சிப்பகிரி க்ஷேத்திரத்திலே பாஸ்கர க்ஷேத்திரத்திலே ஒரு இடையனுக்கு சொந்தமான ஒரு இடத்திலே தங்கியிருந்தார். ஒரு குடிசையிலே அமைத்து அங்கே தங்கியிருந்தார். அப்படி தங்கியிருந்த பொழுது அந்த இடையனை பார்த்து ஒரு நாள் கூறினார், அருகில் இருக்கும் இந்த கிணற்றிலே பகவானின் விக்கிரகம் இருக்கின்றது என்று கூற அந்த இடையன், அந்த சந்தப்பா என்ற இடையன் அதை நம்ப மறுத்தான். அப்பொழுது இவர் கூறினார், அதை நன்றாக உள்ளே போய் நம்பிக்கையுடன் பாருங்கள், பகவான் இருக்கின்றான் என்று கூற அப்பொழுது இடையன் கூறினான், அப்படி பகவான் இருந்தால் நான் உங்களுக்கு கோவில் கட்ட இடம் தருவேன் என்று கூறினான். அப்படியே உள்ளே சென்று பார்த்த பொழுது பகவான் விக்கிரகம் கிடைத்தது. ஆகையினாலே 20 ஏக்கர் நிலம் தரப்பட்டு கோவிலும் கட்டப்பட்டது. அப்படி அந்த க்ஷேத்திரத்திலே இவர் 1755ஆம் ஆண்டு
வைகுண்ட பிராப்தி அடைந்தார். இவர் பிறந்தது 1682 ஆண்டு. 1755 ஆண்டு அந்த பாஸ்கர கஷேத்திரத்திலே இவர் வைகுண்ட பிராப்தி அடைந்தார், மோட்சத்தை அடைந்தார். இவர் முன் ஜென்மத்திலே இந்த விஜயதாசர் முன்ஜென்மத்திலே இவர் அதாவது ராமாயண காலத்திலே விஜயதாசர் திரேதாயுகத்திலே சுரலி என்னும் வானரமாக பிறந்து ராம சேவை செய்தவர். பிறகு துவாபரா யுகத்திலே நிகம்பன் என்னும் யாதவனாக பிறந்து கிருஷ்ண சேவை செய்தார். கலியுகத்திலே புரந்தரதாசரின் வீட்டிலே முதலில் ஒரு பசு கன்றாக பிறந்தார். பிறகு புரந்தரதாசரின் கடைசி மகனான மத்வபதியாக பிறந்தார். அப்படி இறுதியிலே விஜயதாசராக பிறந்து பகவானை போற்றி பற்பல முறையிலே போற்றி சிறப்பான பல விஷயங்களை செய்து வைகுண்டம் அடைந்தார். அப்படி பக்தர்களுக்கு வைகுண்டம் முதலிய ஸ்தானத்தை தரக்கூடிய அந்த பரமாத்மனை வணங்கி ஸ்தானதக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். துருவக என்ற பதத்திற்கு பராசர பட்டர் அருளுகில் துருவனுக்கும் அழியாத உயர்ந்த நிலையை கொடுத்தவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகில் அழிவில்லாதவர் என்றுரைக்கின்றார். நாம் 387வது நாமாவிற்கு இன்னும் விளக்கம் தரவில்லை. இந்த 387வது நாமாவான சம்ஸ்தானக என்ற நாமாவிற்கும் 389வது நாமாவான துருவக என்பதற்கும் இணைந்து பொருளை கூறுகின்றோம். அதாவது சம்ஸ்தானக என்ற பதத்திற்கு பராசர பட்டர் அருளுகில் எல்லாம் தம்மிடத்தில் முடிவு பெறும்படி இருப்பவர் என்றுரைக்கின்றார். துருவக என்ற பதத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அருளையில் அழிவில்லாதவர் என்றுரைக்கின்றார். எல்லாம் தம்மிடத்திலே முடிவுறும்படி இருப்பவர் அழிவில்லாதவர் என்பதற்கு உதாரணமாக நாம் எப்படி இந்த லோகங்கள் எல்லாம் முடிவடைகின்றது, பகவான் எப்படி அழிவில்லாமல் இருக்கின்றான் என்பதை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். பிரளயம் ஏற்படுகின்றது. பிரளயத்திலே அதாவது முதலில் பிரளயம் சிருஷ்டி மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். பிரளயமானது அனைத்து அதாவது உடல்கள், பொருள்கள், அந்த உடல்கள் சேர்த்து வைத்த கர்மாக்கள் அனைத்தையும் அழித்துவிடக்கூடியது பிரளயம். பிரளயமானது பல வகையாக கூறலாம். தினப்பிரளயம், யுகப்பிரளயம், மன்வந்திர பிரளயம், மகா பிரளயம் என்று உரைக்கலாம். அதாவது பிரமனின் ஒரு நாள் என்றால் ஒரு பகல், பிரமனின் ஒரு நாட்பொழுது முடிவிலே ஒரு பிரளயம் வருகின்றது. அந்த பிரளயத்தை நாம் தினப்பிரளயம் என்று கூறுவோம். யுகப்பிரளயம் என்பது சதுர்யுகங்கள், 4 யுகங்கள் சேர்ந்து ஒரு சதுர்யுகம். ஒவ்வொரு சதுர்யுகம் முடிவிலும் ஒரு யுகப்பிரளயம் ஏற்படுகின்றது. அதேபோல் மன்வந்திரங்கள், ஒவ்வொரு மன்வந்திரம் முடியும் பொழுதும் ஒரு மன்வந்திர பிரளயம் ஏற்படுகின்றது. அதேபோல் பிரமனின் ஆயுட்காலம் 100 ஆண்டுகள். அந்த பிரமனின் ஆயுட்காலம் 100 ஆண்டுகள், பிரமனின் 100 ஆண்டுகள் முடியும் பொழுது மகா பிரளயம் ஏற்படுகின்றது. அப்படி இந்த யுகப்பிரளயம் ஏற்படும் பொழுது பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து விடுகின்றன. மன்வந்திர பிரளயம் ஏற்படும் பொழுது பூமியில் உள்ள ஜீவராசிகள் அழிய தவிர பூமியும் இந்த ஆகாயமும் சொர்க்கமும் தண்ணீருக்குள்ளே மூழ்கி விடுகின்றன. அவைகளும் மூழ்கடிக்கப்படுகின்றன. மகாப்பிரளயம் ஏற்படும் பொழுது வைகுண்டத்தை தவிர அனைத்து இந்த பிரம்மாண்டம் அனைத்தும் அழிக்கப்படுகின்றது. அனைத்துமே தண்ணீரிலே மூழ்கி விடுகின்றது. பிரம்மனின் ஒரு நாள் என்பது 1000 சதுர்யுகங்களை கொண்டது. உதாரணத்துக்கு நம்முடைய கணக்கின்படி நம்முடைய வருடங்களில் பார்க்கும் பொழுது கலியுகமானது 4,32,000 வருடங்களை கொண்டது. துவாபராயுகமானது 8,64,000 வருடங்களை கொண்டது. திரேதாயுகமானது 12,96,000 வருடங்களை கொண்டது. கிருதயுகம், முதல் யுகமான கிருதயுகமானது 17,28,000 வருடங்களை கொண்டது. ஆக மொத்தம் 43,20,000 வருடங்கள். இது பிரமனின் ஒரு நாள் என்பது இந்த 43,20,000 × 1000 வருடங்கள், அதாவது 432 கோடி ஆண்டுகள் தான் பிரமனின் ஒரு பகல் பொழுது. பகலையும் இரவையும் சேர்த்தால்
பிரமனின் ஒரு நாள் ஆனது 864 கோடி வருடங்கள் ஆகும். மகா பிரளயத்தின் பொழுது அழிவு எப்படி ஏற்படுகின்றது எனில் அனைத்தும் நாம் பார்த்தோம். பகவானிடத்திலே அனைத்தும் முடிவுறுகின்றது. எப்படி முடிவுறுகின்றது அனைத்தும் பகவானிடத்திலே என்று பார்க்கும் பொழுது, மகா பிரளயம் ஏற்படும் பொழுது முதலில் தொடர்ந்து 100 ஆண்டுகள் வறட்சி நிலவும். தண்ணீர் கிடைக்காமல் எங்கும் வறட்சி 100 ஆண்டுகள். அதன் பிறகு 100 ஆண்டுகள் கடுமையான வெப்பம். சூரிய வெப்பம் என்பது அளவு கடந்த வெப்பமாக இருக்கும் 100 ஆண்டுகள். அதன் பிறகு அந்த 100 ஆண்டுகள் அந்த கடுமையான வெப்பம் முடியும் பொழுது சம்வர அக்னியானது ஏற்படுகின்றது, தீ வருகின்றது. அந்த தீயானது சேஷனின் நாக்கிலிருந்து வாயிலிருந்து வருகின்றது. சேஷனின் வாயிலிருந்து, அதாவது சேஷன் என்றது பகவானின் சங்கர்ஷண ரூபம். சங்கர்ஷண ரூபமான சேஷனின் வாயிலிருந்து அக்னியானது வெளிப்படுகின்றது. அந்த அக்னியானது அனைத்தையும் எரிக்கின்றது. அண்ட சராசரங்கள் அனைத்தையும் எரித்து விடுகின்றது. அப்படி எரித்த பிறகு அடுத்த 100 வருடங்கள் பயங்கரமான கடுமையான காற்று வீசுகின்றது. பயங்கரமான காற்று. அந்த காற்றானது 100 வருடங்கள் வீசிக்கொண்டே இருக்கும். அந்த காற்று இந்த எரிக்கப்பட்ட சாம்பலை எல்லாம் எல்லா இடத்திலும் பரவச் செய்து கொண்டே இருக்கும். அதன் பிறகு 100 ஆண்டுகள் கடுமையான மழை, தொடர்ந்து விடாமல் மழை 100 ஆண்டுகள் பெய்து கொண்டே இருக்கும். அந்த மழையிலே அனைத்தும் மூழ்கடிக்கப்பட்டுவிடும். எல்லா விஷயங்களும் மூழ்கடிக்கப்பட்டுவிடும். அது ஒரு உள் பிரளயம் என்று கூறலாம். அடுத்தது வெளிப்பிரளயம். வெளிப்பிரளயம் என்பது யாது எனில், இந்த பூமியானது, பிருத்திவியானது ஜலத்துடன் சேர்ந்து கொள்கின்றது, ஜலத்திலே ஐக்கியமாகின்றது. ஜலமானது பிறகு அக்னியிலே சேருகின்றது, அக்னியுடன் ஐக்கியமாகின்றது. அக்னியானது வாயுவுடன் சேருகின்றது, வாயுவானது ஆகாசத்துடன் சேருகின்றது. இந்த 5ம் பிறகு தன்மாத்திரைகளுடன் சேருகின்றது. ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சப்த என்ற தன்மாத்திரைகளுடன் சேர்கின்றது. இந்த 5ம் பிறகு 10 புலன்களுடன் சேர்கின்றது. அடுத்ததாக இந்த 10 புலன்களும் மனசுடன் சேருகின்றன. பிறகு இது அகங்கார தத்துவமாக மாறுகின்றது. பிறகு அது மகத்தத்துவமாக மாறுகின்றது. அதன் பிறகு அவ்யக்தமாக மாறுகின்றது. அவ்யக்தம் என்பது வெளியில் கண்ணுக்கு தெரியாத, வடிவம் தெரியாத தன்மை அவ்யக்தம் என்று உரைக்கின்றோம். அப்படி அனைத்தும் பகவானிடத்திலே பிறகு சென்று சேர்ந்து விடுகின்றன. எல்லா விதமான சத்வ ரஜச தாமச அனைத்து விதமான ஆத்மாக்களும் பகவானை சென்று அடைந்து விடுகின்றன. அனைத்து விஷயங்களையும் பகவான் தன்னுடைய வயிற்றிலே ஏற்றுக்கொள்கின்றான். பகவானுடைய வயிற்றிற்குள்ளே, ஸ்ரீஹரியின் வயிற்றிற்குள்ளே அனைத்தும் சென்று விடுகின்றன. அப்படி அந்த மகாப்பிரளயம் முடிந்த பொழுது எதுவுமே இருப்பதில்லை. பகவான் ஸ்ரீஹரி மட்டும் இருக்கின்றான். எங்கே இருக்கின்றான்? ஒரு இலையிலே அவன் படுத்த நிலையிலே இருக்கின்றான். அந்த இலைதான் பூதேவி. அடுத்ததாக அந்த இலையானது எதிலே இருக்கின்றது? பிரளயத்தின் அந்த தண்ணீரிலே, பிரளயத்தின் தண்ணீரிலே மிதக்கின்றது. அந்த பிரளயத்தின் தண்ணீர் தான் ஸ்ரீதேவி. அதற்கடுத்தாக எங்கும் இருள் சூழ்ந்திருக்கின்றது. துர்காதேவி தான் அந்த இருள். அப்படி இந்த நிலையிலே பகவான் இருக்கின்றான். மகாலட்சுமியானவள் எப்பொழுதும் ஸ்ரீஹரியுடனே இருக்கக்கூடியவள். அவன் பகவானுடனே இருக்கின்றாள். அப்படி இந்த அனைத்தும் பகவான் யோக நித்ரையிலே அந்த சமயத்திலே இருக்கின்றான். அனைத்தையும் அவன் உள்ளே தனக்குள்ளே எடுத்துக்கொள்கின்றான். உள்ளே எடுத்துக்கொண்டு அனைத்தும் முடிவரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தன்னிடத்திலே வைத்துக் கொள்கின்றான். தன்னுடைய வயிற்றிலே அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றான். இருந்தாலும் அவன் அங்கே தனிமையிலே யோக நித்ரையிலே இந்த பிரளய காலம் முடிந்து சிருஷ்டி ஏற்படும் வரையிலே, சிருஷ்டி துவங்கும் வரையிலே அவன் யோக நித்ரையிலே அப்படியே நீடிக்கின்றான். அப்படி பகவானானவன் அனைத்தையும் எல்லாம் தம்மிடத்தில் முடிவுறும்படி இருப்பவன். அதேபோல் அழிவில்லாத தன்மையுடையவன் அந்த பரமாத்மா. அப்பேற்பட்ட அந்த பரமாத்மனை, அழிவில்லாத தன்மையுடைய அந்த பரமாத்மனை வணங்கி சம்ஸ்தானக துருவக என்ற பதங்களை வணங்கி அடுத்த பதத்தை நோக்கி செல்வோம். ஓம் நமோ நாராயணாய.